இன்னைக்கு சட்டமன்றத்துல நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு டீலிமிட்டேஷனுக்கு தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அது ரிலேட்டடா சிஎம் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மத்த கட்சிகள் எல்லாமே வந்துட்டு இதுக்கு ஆதரவு தராங்களா இல்ல வழக்கம் போல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா, ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். சட்டமன்றத்துல ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு ஒவ்வொரு விஷயம் சம்பந்தமான தீர்மானங்கள் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டு இருக்கு. இப்ப கூட ரீசெண்டா தமிழ் தாய் வாழ்த்து வந்து முதல்ல பாடணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானமாச்சு. இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசப்பட்ட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த டீலிமிட்டேஷன், இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கறது வந்து இது வந்து வேண்டவே வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சிஎம் விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்காக ஒரு தனி தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, இது சம்பந்தமா நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம நாட்டோட கண்கள், அவங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் ஒரு நாட்டோட முன்னேற்றம். இன்னைக்கு நான் வந்து ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு என்னுடைய அக்கா, தங்கை, பாட்டி, அம்மா அப்படிங்கிற எல்லாமே காமனா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு பெண்கள். அப்படிப்பட்ட பெண்கள் இன்னைக்கு எல்லா துறையிலுமே வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அரசியல்ல அவங்களுக்கான அந்த அதிகாரமா இருக்கட்டும் இல்ல இடஒதுக்கீடா இருக்கட்டும் அது வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்பவே கம்மியா இருக்கு. சோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு இங்க முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தீர்மானம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மகளிருக்கான அந்த இடஒதுக்கீடு அது எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 33% அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த தாவேகாவுடைய ஆட்சியில பெண்களுக்காக இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையா இருக்கட்டும் இல்ல 4 பெண் அமைச்சர்களை வந்துட்டு உருவாக்கின இந்த மாதிரியான நிறைய மாற்றங்களையுமே வந்துட்டு தாவேகாவுடைய ஆட்சியில வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெண் நினைச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து வீட்டை மட்டும் இல்ல இந்த நாட்டையுமே வந்து ஆள முடியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான். அவங்கள மாதிரி வந்துட்டு ஒரு நாட்டை ஆள்றதுக்கான அந்த ஆளுமையா இருக்கட்டும் இல்ல இங்கிலீஷ் பேசுற விதமா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து அடிச்சுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட இந்த பெண்களுக்கு இங்க அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கான அதிகாரமா இருக்கட்டும் இல்ல இடஒதுக்கீடா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. திமுகவுடைய ஆட்சியில 2021 சட்டமன்றத்துல 12 பேர் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தாவேகாவுடைய ஆட்சியில பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 23 பேர் இருக்காங்க. சோ இது வந்து டபுள் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு விதத்துல நமக்கு சந்தோஷமா இருந்தாலும் இங்க பெண்களுக்கான இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து முன்னேற்றமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது வந்து கிடையவே கிடையாது. அது வந்து வேதனையான ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. சோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு இங்க முன்னுரிமை அப்படிங்கறத கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த தொகுதி மறுசீரமைப்பு இதை நமக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுல வந்து 39 எம்பிக்கள் தான் வந்து இருக்காங்க. சோ இப்போ மக்கள் தொகை அடிப்படையில தான் வந்துட்டு எம்பிக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நமக்கு அது பயங்கரமான ஒரு அடியா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்துட்டு நல்லாவே தெரியக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வட மாநிலத்துல இப்போ உத்தரப்பிரதேசா இருக்கட்டும் இல்ல பீகார் அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மக்கள் தொகை அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது அங்க வந்து அதிகமா இருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது மக்கள் தொகை அடிப்படையில பிரிக்கும் போது அவங்களுக்கு அங்க அந்த எம்பிக்களுடைய சீட் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும். ஏற்கனவே அங்க பாத்தீங்கன்னா இப்போ 80 சீட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ மக்கள் தொகை அடிப்படையில அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா 140,000. ஆனா நமக்கு இங்க 39 இருக்குது பாத்தீங்கன்னா அதிகமாச்சுன்னா அது நல்ல விஷயம். ஆனா கம்மியாச்சு அப்படின்னா அது வந்து ரொம்பவே மோசமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு நாடாளுமன்றத்துல நம்மளோட பேச்சுக்கள் எதுவுமே வந்து அங்க எடுபட முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. எல்லாமே வந்துட்டு சென்ட்ரல் அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சோ இதை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டீலிமிட்டேஷனுக்கு தனி தீர்மானம் அப்படிங்கிறத நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, இதுக்கு இப்போ திமுக சைடுல இருந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி திமுக இதுக்கு வந்து நாங்க வந்து ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ அந்த 39 எம்பிக்கள் இருக்காங்கல்ல, அதாவது 543 தொகுதிகள்ல 39 எம்பிக்கள் அதோட சராசரி பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7.18%. அது வந்து குறையவே கூடாது. அது வந்து குறையாம நீங்க மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் தான் எங்களுடைய கோரிக்கை. மத்தபடி நாங்க வந்துட்டு உங்களுடைய தீர்மானத்தை வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு அவங்க சைடுல இருந்து சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, இப்போ இதுக்கு அதிமுக என்ன சொல்லுவாங்க, அவங்க எப்படி இதுக்கு வந்து சம்மதிப்பாங்க? ஏன்னா அவங்க யாரோட அலையன்ஸ்ல இருக்காங்க, பிஜேபியோட அலையன்ஸ்ல இருக்காங்க. சோ அதனால நாங்க வந்துட்டு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க. நான் வந்து இந்த டீலிமிட்டேஷனுக்கு தான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோமே தவிர இந்த மகளிருக்கான அந்த இடஒதுக்கீடு சொன்னீங்கல்ல 33% அதை வந்து நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. விசிகாவுமே அவங்க சைடுல இருந்து நாங்க வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிபிஐ அவங்களுமே வந்துட்டு இந்த தனி தீர்மானத்துக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலா தேமுதிக கட்சியை சேர்ந்த பிரேமலதா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஏற்கனவே சென்ட்ரல் சைடுல இருந்து இதுக்கான சட்ட முன்மொழிவு அப்படிங்கறத அவங்க சைடுல இருந்து எதுவுமே கொண்டு வரல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ 39 இடங்கள் இருக்குது, நாளைக்கு 59 இடங்களா மாறுறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. அதனால நமக்கு தானே பெனிஃபிட். அப்படி இருக்கும்போது எதுக்காக இதுக்காக வந்து தனி தீர்மானம் கொண்டு வர்றீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுமே வந்து அவங்க கேட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தியுமே அவங்க வந்து பேசியிருக்காங்க.
கொடுத்திருக்காங்க. இங்க பெண்களுக்கான முன்னுரிமையா இருக்கட்டும் இல்ல அதிகாரமா இருக்கட்டும் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு பெண்கள் மூலமா ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினாங்க. அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தமா சீருடை எல்லாம் கொடுத்து அதெல்லாம் நடத்தினாங்க. சோ பெண்களோட பாதுகாப்பா இருக்கட்டும் அதிகாரம் எல்லாத்துக்குமே அவரால முடிஞ்ச அளவுக்கு பண்ணாங்க. சோ அதே ஒரு விஷயம் இந்த ஆட்சியிலுமே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலா இந்த டீலிமிட்டேஷன் நமக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பா இது வேணவே வேணாம். இதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுமே அந்த தனி தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா இது மூலமா பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான். சோ இதுக்காக நமக்கான எம்பிக்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. சோ அது இன்னுமே கம்மியாகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. சோ மக்களே நீங்க சொல்லுங்க இந்த டீலிமிட்டேஷன் நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.